என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், சோகம் இது எல்லாமே ஒரு ஆழமான சக்திக்கு கீழே தான் நடக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இந்த திருமந்திரம் சீரீஸ்ல கடவுள் வாழ்த்து 10வது பாடலை பார்க்க போறோம். திருமூலர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். முதல்ல பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட பொதுவான விளக்கம், அதுக்கப்புறம் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த உண்மைகளை பார்ப்போம். பாடல் என்னன்னா, பிதற்றுகின்றேன் என்றும் பேர்நந்தி தன்னை இயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கு ஒழி வண்ணன் எம்மானை இயல்திகழ் சோதி இறைவனும் ஆமே. திருமூலர் இந்த வரியில நம்மள உருவாக்கிய அந்த சக்தியை பத்தி பேசுறாரு. நம்மள உருவாக்கிய சக்தி எப்பொழுதும் நம்மள நேசிக்குது, நமக்கு பாதுகாப்பு தருது. நம்மளோட முயற்சிகளும் செயலும் ஒவ்வொரு விளைவுகளையும் முடிவையும் உருவாக்குது. ஒவ்வொரு செயலும் நமக்காக செயல்படுகிறது. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் அந்த இறைவன் இருக்கிறாரு. அந்த செயலை செய்யறதுக்கு நம்ம மனசுல இருந்து வழிநடத்துறதும் அந்த இறைவன் தான். இது இந்த பாடலோட பொதுவான விளக்கம். இந்த பாடலோட ஆன்மீக விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, நம்மளோட மனசு, நம்மளோட உடம்பு, நம்மளோட வாழ்க்கை எல்லாமே ஒரு பெரிய சக்திக்கு, அந்த பிரபஞ்சத்துக்கு கீழே தான் இயக்கப்படுது. இந்த வரிகள்லேருந்து நமக்கு சொல்லக்கூடிய முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் இறைவனோட சக்தியால் வழிநடத்தப்படுது. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் நம்மள நெறிப்படுத்தும் வழியா செயல்படுது. நம்ம நல்ல எண்ணங்களை நினைச்சு நல்ல முயற்சிகளை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நல்ல விளைவுகள் ஏற்படும். இதன் மூலம் நமக்கு நேர்மறை ஆன்மீக வளர்ச்சி, மனநலம் போன்றவற்றிற்கு இது வழிநடத்துவதற்கு முடிகிறது. இப்ப இதை கொஞ்சம் அறிவியல் ரீதியா ஒப்பிட்டு பார்ப்போம். அறிவியல் ரீதியா பார்க்கும் பொழுது இரவும் பகலும், ஒளி இருள் எல்லாமே ஒரு சுழற்சி போல இயங்கிக்கிட்டு இருக்குது. அதே போல தான் நம்மளோட மனநிலை, எண்ணம் எல்லாமே செயல்கள் எல்லாமே ஒரு சுழற்சி போல செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதேதான் மனோ தத்துவ ரீதியில நம்மளோட மனசுல உள்ள எண்ணங்கள் தான் நம்மளோட செயலை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயல்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றுது. உதாரணமா ஒரு நாளைக்கு நம்மளோட முயற்சிகள் எப்படி பலன்களை தருது அப்படின்னு சிறிய பார்ப்போம். சிறிய முயற்சி அப்படின்னா உதவி செய்கிறது, நேர்மறை சிந்தனை, வாழ்க்கையில நேர்மறை மாற்றத்தை உருவாக்கும். இந்த வரிகள் நமக்கு எதை நினைவூட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சிகள், நமது எண்ணங்கள், நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் அந்த இறைவன் வழிநடத்துகிறார். நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய செயல்களும், முயற்சிகளும் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு? கீழே கமெண்ட்ல உங்களோட அனுபவங்களை பகிர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வார்த்தைகள் உங்க மனசை வெளிச்சமா மாத்தட்டும். உங்கள் முயற்சிகள் வெற்றியடையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.